இந்த வயாகராவுடைய ஆங்கில அதாவது கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சிடனஃபில் 92-480 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு கொஞ்சம் பெருசு. அவங்க அதுக்கு வச்சக்கூடிய கெமிக்கல் நேமு அது வந்து அந்த பேரில் வந்து அழைக்கப்படுது. மேக்ஸ் கேம்பல் அப்படிங்கிற ஃபைசர் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியால் வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒரு மருந்துகளை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு இந்த மருந்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாத்திரை போட்ட நேரத்தில் இருந்து அது எவ்வளோ நேரத்தில் வந்து செயல்படுது, இரத்த குழாய்களை எவ்வளோ நேரத்தில் விரிவடைய வைக்குது, அது எவ்வளோ நேரம் வரைக்கும் இது பண்ணுதுங்கிறத வந்து ஒரு மேசிவான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாம் வந்து இப்போ நம்ம எடுத்தோம் இது பண்ண மாதிரி ஒரு மருந்துகளை வந்து மாடர்ன் மெடிசனில் வந்து வெளியிட்டிட முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. 1989 இது தற்காலிகமாக பல்முனரி ஹைப்பர் டென்ஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த விளைவுகளில் ஒரு மாற்றி நடக்குது ஒழிய அப்படி நல்லா இது பண்ணும் பொழுது இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது PDE5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஹிபிட்டரை வந்து இன்ஹிபிட்டரிங் ஆக்ஷனாக செயல்பட்டு அந்த நம்ம இதில் வந்து சில நொதிகளை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலமாக வந்து இந்த எக்ஸசிவாக அந்த பிளட் ப்ரொஃபியூஸாக வந்து ஆண்குறிக்கு போகும்பொழுது வந்து இந்த இது வந்து இதாகி கொடுக்குது, எழுச்சித்தன்மையை வந்து அடைய வைக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்காக 1998 ஆண்டு வாக்கில் சராசரியாக சரியான ஒரு டேட்டா கிடைக்கல. அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதே நேரம் வந்து இந்த மருந்து வந்து அதிகப்படியான மார்க்கெட்டிங்கில் இதுக்குன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த PDE5 இன்ஹிபிட்டர் வந்து மூலமாக வந்து இந்த ஆண்குறிக்கு வந்து ப்ரொஃப்யூஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் வந்து போக ஆரம்பிக்குது. இதனால் வந்து சாப்பிட்ட ஓரல் அல்லது சப்லிங்குவல் நாக்கு கடியில் வைக்கக்கூடியது, சில நேரம் இன்ஜெக்டபிள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இது நம்ம 20 நிமிடத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏறத்தாழ 2.5 to 3 மணி நேரம் வரைக்கும் அது வந்து செயல்பாடுகளை வந்து கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவியல் இதுகளில் வந்து ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து 25, 50, 100 மில்லிகிராம் அளவில் பேக்கெட்டுகளாக வந்தது. இப்போ வந்து 100 mg தான், 50 and 100 mg தான் வருது. இது கண்டிப்பாக ஒரு யூராலஜிஸ்ட் அல்லது ஆண்ட்ராலஜிஸ்ட் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மருத்துவர்கள் மட்டுமே இதை வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும். அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. நிறையா இடத்துல OTC ஓவர் தி கவுண்டராக வந்து ஒரு தவறான இதில் வந்து வித்துட்ருக்காங்க. அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகப்படியான ரிஸ்க் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு வலி நிவாரணி வாங்கி போகிறோம், இதில் வந்து வாங்கி போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. இது போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து ஆளை வந்து கதை முடிக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் இதில் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா இது முற்றிலும் வந்து இருதயத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. சரி, இது வந்து எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யும், எவ்வளோ அளவுகளில் கிடைக்கிது, யார் பரிந்துரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிட்டேன். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்குறி எழுச்சித்தன்மை குறைவாக இருக்கும் நபர்கள், சர்க்கரை வியாதியினால் அந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு அதனால் எழுச்சித்தன்மை குறைவாக உள்ளவர்கள், டிப்ரெஷன் மனநிலை சோர்வுகள்னால கவலைகள்னால அப்படியே இது பண்ணி ஆண்குறி விரைப்புத்தன்மையே இல்லாமல் போன நபர்கள், அதே நேரத்தில் வந்து வேறு எதனால் பாதிக்கப்பட்ட அந்த எழுச்சி இல்லாமல் போனவர்களுக்கு இது நல்ல வந்து ஒரு தீர்வாக அமையுது. அதே நேரத்தில் இந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு மருந்தாக இது இருதயத்துக்கு நல்லா செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான சில இதுகள்லாம் இருக்குது. சரி, இது எந்தெந்த ட்ரக்குகளோட சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில வகைகளே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நைட்ரோக்ளிசரின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில மருந்துகள், இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து இதில் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால தான் அது வந்து இந்த பிரச்சனை வருதுனாலே 40 to 50 வயசுக்கு மேலே தான் சொல்கிறோம். அதுலேயும் இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது.
அதே நேரத்தில் வந்து சில வேறு விதமான மாத்திரைகள் கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்க சடனாக ரியாக்ஷனை கொடுக்கக்கூடிய சில மாத்திரைகள் ஹீமோதெரப்பி எடுக்கிறவங்க இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து கவனித்து உரிய மருத்துவர்களுடைய ஆலோசனை பேரில் தான் சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பக்க விளைவுகள் என்ன, அதனுடைய சந்தோஷம் வந்து கொஞ்சம் நேரம் ரைட்டு, பக்க விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், ஹெட்டேக் வந்து இருக்கும், பிரையாஸ்பிசம் சொல்லக்கூடிய ஆண்குறி ரொம்ப நேரமாக எழுச்சி ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அதை நீங்கள் கூல் பண்ணி அமைத்து வைக்கவே முடியாது, எழுச்சியான கண்டிஷனில் இருக்குது. நீங்களும் எவ்வளோ நேரம் தான் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இடுப்புலாம் சோர்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும், பாடி பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கால்களில் வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஸ்கின் ரேஷஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும், பார்வை வந்து ஃப்ளஷ் இதாக ஆரம்பிச்சிடும், கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்கலாக